அப்போது அந்த ஒரு குடும்பத்தில் நல்லா வாழ்ந்துக்கணும். கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அப்படியே போதுன்னு வெளியே வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்த வேலையை பார்க்குறது தான் ஒரு 15 வருஷம் ஒதுக்கிடணும். 15 வருஷம் போதும். 5 வருஷம் பயிற்சிக்கு, 5 வருஷம் அதை எப்படி செய்ய கற்றுக்கிறதுக்கு, அந்த 5 வருஷம் சேர்றதுக்கு, அதாவது இறை வயப்படுவதற்கு. இப்படி போனவர் தான் வள்ளலார். எங்கே போனாலும் தெரியாத அளவுக்கு வாழ்க்கை மாறும். பட்டத்தை அப்படி போனவர் தான். நம்ம முன்னாடி தான் அவங்களாம் மறைஞ்சாங்க. மறைஞ்சவங்களுக்கு மறுபிறவி என்பது கிடையாது. மரணம் வந்தால் மறுபிறவி என்பது உண்டு. எத்தனை பிறவி எடுத்தாலும் பிறவி என்பது தீராது. பிச்சை எடுத்தாலும் பிறவி தீராது என்பது அகப்பச்சித்தர். புல்லாய் புடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் 13 பிறவி சொல்லுவார். அதில் 13 பிறவியில் எத்தனையோ முறை பிறந்துட்டேனே, இந்த உயிரால் இனிமேல் எனக்கு இந்த உயிர் அதாவது முடியலைங்கிறது, என்னால் இனிமேல் பிறக்க முடியாதுன்னு கெஞ்சும். உடம்புக்கு அந்த சிலைப்பு இருக்காது, நல்லா இருக்கும் உடம்பு இருக்கும்போது. மனசும் சிலைக்கும், ஆனால் உயிர் சிலைக்கும், நமக்கு தெரியாது. அப்போது மனித பிறவி என்பது முதல்ல பிறப்பின் ரகசியம் என்ன, அதை கேட்கணும் உடம்புக்கிட்ட. வாழ்க்கை ரகசியம் என்ன, 2 மாதம் மனுஷனுக்கு கேள்வி வரணும். ஏன் நம்ம பிறந்தோம்? சாவறதுக்குன்னு பிறக்கிறது ஒரு பிறப்பே கிடையாது. நீ சாக பிறந்தான்னு வள்ளலார் சொல்லிட்டாரு. அப்போ நம்மளை எது சாகடிக்குதுன்னு முதல்ல கேட்குறாரு. ஒன்று எது சாகடிக்குது? முதல்ல உணவு, பாதி எப்போதும் கொஞ்சம் பசியாக வச்சுக்கோ. 2வது உறக்கம், அப்புறம் உறவு. இந்த 3ஐயுமே கை வச்சிட்டேன்னா உனக்கு மரணம் என்பது தள்ளி போடப்படும். அதுக்கப்புறம் சந்தோஷமாக நம்ம வந்த வேலையை பார்க்குறதா இருந்தால், குடும்பத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வந்த உடனே என்ன செய்யணும்? யோக சாஸ்திரங்களை கற்றுக்க. இயமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், தவம். இது இந்த அடுக்கு பிரகாரம் போனால் நம்மளா இந்த அடுக்கு ஒரு படிக்கட்டை வச்சோன்னா இன்னொரு படிக்கட்டு போகிற மாதிரி இந்த படி வச்சோன்னா அது நம்ம கூட்டு போயிடும். இந்த 7வது வந்தால் தான் தியானம் வரும். தியானம் என்றால் பசி நின்றணும். எப்போ உட்கார்ந்தோம் எப்போ எந்திரிச்சோம் ஞாபகம் வரக்கூடாது. பசிக்குது 2 மணி நேரம் மட்டும் உட்காரணும், அதுக்கு தியானமே கிடையாது. பசி நிற்க என்ன பண்ணோம்? பிரணயாமம் பயிற்சி பண்ணி மூச்சு காற்று மூலம் ஒழுங்கு பண்ணிட்டோம்னா மூச்சு காற்று 12 அங்குலம் கீழே வருது. இந்த 12 அங்குலத்தை 8 அங்குலமோ 6 அங்குலமோ 4 அங்குலம் மாற்றி அப்புறம் உள்ளுக்குள்ளேயே மூச்சு ஓடுற காலம் வரும். ஓடும். தீட்சை கொடுத்தீங்கன்னா, இப்போ தீட்சை முதல்ல வாங்கிக்கணும். வாங்கிட்டோம்னா நமக்கு அதெல்லாம் தெரியும். மூச்சு காற்று உள்ளேயே ஓட ஆரம்பிக்கும், வெளியே வராது. மூச்சு காற்று உள்ளே ஓடினால் பசி நின்று விடும். உயிர் இருக்கும், பசிக்காது. நினைவாற்றல் பெருகும், ஆயுள் கூடும். அப்போ தான் நம்மளை இறைவனுக்கு சக்தி தேடி வரும். நம்ம உட்காரதுக்கு தகுந்த இடம் இதான்னு வரும். இது வரைக்கும் அது வெளியே நின்றுக்கிட்டு இருக்கும். கருவறைக்குள்ளே போய் மலம் உட்கார முடியுமா? இது மலம். இறைவன் உள்ளே வருவாரா? இது வெளியேற்றுறதா மூச்சு காற்று. அப்போ இதெல்லாம் நம்ம சைவ சித்தாந்தம் தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. உலகத்திலேயே அற்புதமான பிறவியாக நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம். இங்கே தான் இந்த ஆணிவர் இங்கே தான் இருக்குது. அதுலேயும் திருவொற்றியூர் கோயிலில் தான் மகான்கள் இதை விளக்கி சொன்ன கோயில். இது ஞான கோயில் தான். இதையெல்லாம் கற்றுக்கிடாம காலம் முழுதும் கோயில் சுற்றிக்கிட்டே வந்தால் செக்கு மாடு மாதிரி என்ன பலன்? கபாலீஸ்வரர் கோயில் போயிருந்தேன் போன வருஷம் ஒரு வாட்டி. அங்கே அந்த முருகர் சன்னடி பக்கத்தில் சொற்பொழிவு பேசுவாங்க. அவர் இது சொன்னார் ஒரு ரைமிங்காக. இந்த உடம்பு இந்த உயிருக்கு வந்த புண்ணு, அந்த புண்ணுக்கு மருந்து திருவொற்றியூர் மண்ணுன்னு அவர் சொன்னார். பெருமைக்குரிய மண் இது, ஞானம் விளைஞ்ச பூமி. இங்கே இந்த அம்மாட்ட ஞானத்தை கேட்க ஆடு இல்லை. எல்லாரும் வேறு வேறு கோரிக்கை வச்சு கேட்குறாங்க தவிர ஞானத்தை இங்கே பெட்டி பெட்டியாக அடக்கிறதுக்குள்ள நம்ம பார்த்தேன். ஆனால் எனக்கு கேட்கக்கூடாது, பார்த்தியாருன்னு பார்த்தேன். ஆனால் வாங்க ஆள் இல்லை. கேட்கறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். எனக்கு ஞானம் வேணுமா? ஞானம் வந்தால் எல்லாம் நமக்கு எதுவும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லையே. அப்போ நம்ம ஞானத்தை கேட்க தெரிய மாட்டேங்குது இல்லையா? இந்த பொருள் தான் வேணும்னு கேட்டோம்னா நமக்கு இன்னும் அந்த எல்லைக்கு போகலை. ஞானம் வேணும்னு கேட்டோம்னா எல்லாம் போனால் தான் நமக்கு வந்தால் நமக்கு ஞானம் வந்துடும். அப்போ அந்த அம்மாவே கேட்குற தகுந்தமாக கொடுக்குறாங்க. நீ ஞானத்தை கேளு, எனக்கு எதுவுமே வேண்டாமா, எனக்கு ஞானம் வேணும். அந்த வராம்பர் அவனுக்கு கொடுத்து அப்படின்னு அந்த அம்மாவே எடுத்து வைப்பாங்க, நிறைய எடுத்து வைப்பாங்க இல்லையா? இதுதான் வாழ்க்கையின் தத்துவமே. இதுதான். நமக்கு வாழவும் தெரியல, கேட்கவும் தெரியல. வந்தவன் என்ன செய்கிறோம்? எனக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும் வச்சுட்டு அது வந்ததுக்கப்புறம் அது அந்த அம்மா சொல்லுவாங்க, இப்போ உனக்கு வேண்டாண்டா, உன் நல்ல நாள் கொஞ்சம் நாளாகட்டும் சொல்லலாம். கேட்க மாட்டோம், அடம் பிடிச்சி கேட்போம், கொடுத்துருவாங்க. அப்புறம் அதனால் துன்பம் வரும்.
தாய் கொடுப்பா, இறக்கம் உள்ளவ. ஆனால் தகுதிக்கு வரும் வரைக்கும் காத்து வச்சுருப்பா, வேண்டான்னு வச்சுருப்பான். நாம் என்ன செய்வோம், அதை சண்டை போட்டு கேட்போம். நான் எது விளக்கு போட்டுக்கிட்டே கேட்போம், 10 வாரம் 18 வாரம் 20 வாரம்ட்டு என்ன செய்வோம், அதை கொடுத்து விட்ருவாங்க. அனுபவிக்கிறதுக்கும் நமக்கு அந்த சங்கடம் வந்துடும். அதனால் கேட்குறேன் எனக்கு ஞானம் கொடுமா இல்லையா. ரெண்டாவது, நாம் கோவிலுக்குள்ள வாசலில் காலை வச்ச உடனேயே நம்ம அதிர்வு போய் அந்த அம்மாட்ட போய் சேர்ந்துடும். வந்துட்டான் உள்ள போய் மூஞ்ச பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. இந்த அம்மாவுக்கு தெரியும் தான் நம்ம புள்ள தானே அவன். எந்த பிள்ளையாவது அம்மாட்டுக்கு டெய்லி மூஞ்ச பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கா? மூஞ்சே பார்க்காம நிறையா பேர் பேசிக்க அன்னைக்கும் சாப்பாடு வை அப்படின்ட்டு அம்மாட்ட அங்கே நிற்பான். அந்த அம்மா தானே அவனுக்கும் செல்ல பிள்ளையாக மாறணும். எப்போதுமே அம்மாட்ட போய் கை கட்டி நிற்க விடாது, எனக்கு அது வேண்டு எனக்கு வேணும்னு கேட்குற மாதிரி போகணும் இல்லையா. இங்கே உட்காந்து கேட்கலாம். இறைலயம் என்பது நம்ம தகப்பன்ட்ட தாய்கிட்ட கேட்குற மாதிரியே அங்கே பேசணும். போய் அடிமையாக ஆண்டானா பேசக்கூடாது. பயபக்தி என்பது குழந்தைகளும் நீங்கிருச்சு. சாமி போனால் கண்ணை குத்தம் அப்படின்னு தான் நம்ம சின்ன பிள்ளையை நீங்கிட்டோம். இப்போ அப்படி இல்லை. எங்கள் அம்மா என் கோவில் எடு இந்த மாதிரி உரிமையோடு உட்காந்து நம்ம அம்மாட்ட பேசணும்னா இந்த பிள்ளைய தான் தாய்க்கு விரும்புவாள். இது இவங்கெல்லாம் கொஞ்சம் அறிவுள்ள பிள்ளைங்கப்பா அப்படின்னு நம்மளை பார்த்தா பெருமையாக இருக்கும் அம்மாவுக்கு. இப்படி வாழ கற்றுக்கணும் இல்லையா. சரி, என்ன சொல்கிறார் அப்புறம், விரும்பி நின்றேன் செய்யும் விதானா சோம அக்னியை சிறந்து சேர்க்கும் யோகத்தை முன்பாகும். இதுவே மகா வாக்கிய பொருளாகும். இதுவே உண்மையான தவமும் ஆகும். இதுவே விண்ணவர் ஆக்குவதும் ஆகும். இதுவே தவமாகும், விண்ணவர் ஆக்குவதும் ஆகும். மையத்தில் வாழ்ந்தவர் வானுரையும் தெய்வத்துக்கு வைக்கப்படும் இருக்கார். அந்த மாதிரி தெய்வத்துக்குள்ளே வைக்கப்பட முடியலாம். ஆனால் அது சிறப்பு கிடையாது. மறுபடியும் நீ பிறந்து தான் போகணும். ஆனாலும் அந்த தகுதி உனக்கு வந்துடும். அப்போது என்ன சொல்லார், சிவரூபம் பெற்றவரை பிரணவ தேசிகள் என்பார்கள். சோம சூரிய அக்கினியை சிரசில் சேர்க்கும் யோகமே உண்மையான தவம் என்பதாகும். அப்போ தவத்துக்கு இங்கே விளக்கம் சொல்கிறார், தியானத்துக்கு விளக்கம் சொன்னார். இப்போ தவம் சொல்கிறார்னா 3 அக்கினியும் சிரசில் கொண்டு சேர்க்குறவன் பேர் தான் தவசி. அவனுக்கு தான் சொல்லுவார், ஒளி கொண்டு தலையில் அடித்தாலும் தெரியாதும்பார். அப்படியே லயிச்சு இறைவனோடு அந்த உயிர் போய் ஒன்றிடும். உடம்புக்கு எதுவுமே தெரியாது. புத்து கட்டி கரையாங்கூடு கட்டுக்கிற படம் காட்டுவாங்க. அது அவங்கெல்லாம் அந்த மாதிரி தவம் பண்ணவங்க தான். இறைவனோட அந்த உயிர் போய் கடந்த உடனே பூமியில் உடம்பு மட்டும் இருக்கும், மூச்சு காற்று மட்டும் போய்கிட்டு இருக்கும், பசிக்காது, தூக்கம் வராது. இந்த நிலையெல்லாம் நமக்கு வரும் அடைய முடியும். ஆனால் நமக்கு அந்த தகுதி இருக்குன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. தகுதி இருந்தும் நாம் அதை மறந்து வாழ்கிறோமேன்றதான் இப்போ ஆகமெல்லாம் வேதனைப்படுது. இப்படி எல்லா மகான்களும் எல்லா விவேகானந்தர் சொல்லுவார். யார் அவர்? விவேகானந்தர் யோக சூத்திரத்தை கரை கண்டவர், ராஜயோகத்தை பற்றி முழுசாக சொன்னவர். 30 ஒரு மனுஷனை 30 ஆண்டுகளுக்கு மேலே கோயிலுக்குள்ள சேர்க்காதவர். சேர்க்காதவன் அந்த நாய் வெளியே தள்ளும். ஏன்னா அவன் 15 வருஷம் ஆச்சுக்கூட அந்த இவன் கற்றுக்கிடணும், யோகத்தை கற்று அவன் மகானாகி வெளியே வரணும். சாகர வரைக்கும் உள்ளே சுற்றி இடாம்பார். தகுதி இல்லாதவன் பார் அவர். யோகத்தை கற்றுக்கிறதுக்கு தான் கோவில் பெருசாக அமைக்கப்பட்டிருக்கு. கோவில் என்பது உள்ளம் பெருங்கோவில் பாரு. ஏன் அங்கங்கே உட்காந்து தியானம் பண்ணணும், பெரிய பெரிய தவசிகளாக மாறணும், மகான்களாக தெருவெல்லாம் மகான்களாக்கணும். அந்த மாதிரி இருந்த பூமி இது. அந்த இருந்த பூமி அந்த தகுதியெல்லாம் செய்ய சித்தாந்தம் சொல்லுது இருக்கு, எப்படி வரணும் எப்படி போகணுன்ட்டு. நாம் இது ஒரு பொழுதுபோக்கு மண்டபமாக பல பேர் மாற்றிக்கிட்டாங்க. உட்காந்துக்கிட்டு வெட்டிக்கதை பேச ஏன்னா உள்ளே வந்தால் இறைவனை பற்றி மட்டுமே பேசணும். அதான் இறைலயம். இங்கே தானங்க பேரின்ப பெட்டகம். இதை விட்டுட்டு நம்ம வேறு எங்கே போய் நீ கற்றுக்க போகிற? இதை கோவிலுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டோம் இறைவனை பற்றி நினைக்காம பேசலைன்னா தண்டனையாக மாறாதான் என்ன? அப்போது இந்த குறிப்பிட்ட ஆயுளுக்குள்ளேயே நம்ம வந்த வேலையை பார்க்கணுன்னா தனிச்சு உட்காந்து கோயிலில் வந்தான். கோயிலில் 2 பேர் சேரக்கூடாது, தனிச்சு உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு அப்படியே கேட்கணும். சில பேர் பார்த்துக்கலாம், திருவண்ணாமலாம் போனீங்கன்னா கோவிலுக்குள்ளே உள்ளவங்கள விட வெளியே தான் அதிகமாக உட்காந்துருப்பாங்க. தனியாக தான் இருப்பாங்க. கண்ணை முதல்ல பார்த்துக்கிட்டே போனோம். கண் அப்படி தகன்னு ஜொலிக்கும். அது மாதிரி ஆளுங்கிட்ட போய் நானும் இன்னொரு ஆளும் போவோம். எனக்கு அப்போல்லாம் அந்த அனுபவம் கிடையாது. அவர் மட்டும்தான் போவார், என்னை கூட்டிகிட்டு போவார். போய் அப்படியே பார்ப்பார். அப்படியே போய் அவங்கள ஏதாவது கெஞ்சி கொடுத்தாரு, ஏதாவது 2 விஷயம் கேட்குற மாதிரி கேட்பார். அவர் தான் தூக்கத்திலேயே மரணம் அடைஞ்சார். அவர் மரணம் அடைஞ்சே தெரியாது. அப்படி தூக்கத்திலேயே போயிட்டார் அவர். அந்த மாதிரி மனுஷன் அவர் பண்ண புண்ணியம். அவர் கடைசி காலத்தில் அந்த வந்தார். அவர் தியானம் தவறெல்லாம் பண்ணலை. ஆனாலும் அந்த தவசிகள்கிட்டையே உறவு கொண்டிருந்தார்.
கோயிலுக்குள்ள போக மாட்டார், சாமி கும்பிட மாட்டார். அந்த தவசிகளாக பார்த்து ஒரு பண்ணு டீ வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கிட்ட உட்காந்துட்டே இருப்பார். இப்படியே அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினவர் தூங்கும்போது 2 மணிக்கு மரணம், அவருக்கே தெரியாது. அப்போ இறைவன் எப்படி அவங்கள வந்து கொண்டு போது பாருங்கள். இப்போ அவர் எங்கேயாவது பிறந்தா கூட நல்ல உயர்ந்த ஆன்மா பிறந்திருப்பார். எப்படி நமக்கு தகுதி உண்டு. அப்போ இறை வழிபாடு என்பது நமக்குள்ளேயே நாம் ஒரு ஒழுங்கு பண்ணிக்கணும். சுத்தின வரைக்கும் போகிறோம், இனிமேல் நாம் உட்காரணும், நமக்குள்ளே பார்க்க கற்றுக்கணும். முதல்ல வராது, ஆனால் வரும். தூராதி தூரமடி தூரமும் இல்லை அடிம்பார், தூராது தூரமுடியும்பார், தூரமும் இல்லை அடிம்பார். எப்படி அப்போது நீங்கள் எவ்வளவு ஆர்வமாக அதை பிடிக்கிறீங்களோ அவ்வளோ ஆர்வமாக அது உங்கள்கிட்ட வந்துடும் இல்லையா? அப்போ உள்ள கொடையன்னு உட்காந்துக்கிட்டு எங்கே இருக்குதா நான் யார், நான் யார், நான் யார், நான் எதுக்கு வந்தேன் பூமியில், இந்த கேள்வியை நமக்குள்ளேயே கேட்டுக்கிட்டே இருக்கணும். தனிச்சு உட்காந்துக்கணும். முதல்ல தனிமை என்பது பிடிக்கணும். சில பேர் தனிமை பிடிக்காது. ஏகாந்தம் இனிது ஏகாந்தம் அவையா சொல்லுவாங்கள்ல, பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி.